அதாவது தடைய வைக்கும் தெய்வங்களாகிய தமிழக மக்களுக்காக அரசியலுக்கு வர முடிவு செய்து அறிவிப்பும் வெளியிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனா அவர் உடல்நிலை சரியில்லாததுனால அரசியலுக்கு வரும் முடிவை கைவிட்டுட்டாரு. அதிலிருந்து அரசியலிலிருந்து தள்ளியே இருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தற்போது அவர் வேட்டையன் படத்துல நடிச்சு கொண்டிருக்காரு. ஹைதராபாத்ல நடந்த வேட்டையன் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட ரஜினி அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்து சேர்ந்தாரு. சென்னை விமான நிலையத்தில் கூடியிருந்த செய்தியாளர்களிடம் ஒருவர் ரஜினியிடம் தமிழக அரசியல் பற்றி கேள்வி கேட்டதற்கு அரசியல் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்றார். வேட்டையன் பற்றி கேட்டதற்கு படம் நன்றாக வந்து கொண்டிருக்கு என்று கூறிவிட்டு கார்ல ஏறி சென்றுட்டாரு. தமிழ்நாடு அரசியல் பற்றி கேட்டதற்கு ரஜினி என்ன இப்படி பதில் சொல்லிட்டாரே என சிலர் தெரிவிச்சாங்க. ஆனா வெறு சிலரோ அப்படி அவர் பதில் சொன்னதுல தவறு இல்லை, அரசியல் வேண்டாம் என்று அவர் ஒதுங்கி இருக்காரு, அவரிடம் போய் அரசியல் தொடர்பான கேள்விகள் கேட்பது தவறு, அப்படியே அவர் ஏதாவது கருத்து தெரிவித்தா ஊதி பெரித்தாகி விடுவாங்க, இந்த வம்பு எல்லாம் வேண்டாம் என்று தான் அவர் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. வேட்டையன் படம் குறித்து அதன் இயக்குனர் ஞானவேல் இதுவரை எந்த அப்டேட்டும் கொடுக்கல. வேட்டையனை தயாரிச்சுட்டு வரும் லைக்கா நிறுவனம் அப்டேட் கொடுப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. விமான நிலையத்தில் ரஜினி தான் அவ்வப்போது அப்டேட் கொடுக்கிறாரு. ஆனால் அவரும் எந்த விவரத்தையும் கூறாமல் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு என்று மட்டும் சொல்றாரு. தெளிவாக ஒரு அப்டேட் வெளியிட்டா நன்றா இருக்கும் என ரசிகர்கள் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. பாகுபலியில் நடித்த புகழான நடிகர் ராணா ரஜினியோட வேட்டையன் படத்தில் நடிக்கிறாரு. தான் வேட்டையன் படத்தில் நடிப்பதை இன்ஸ்டாகிராமில் அறிவிச்சாரு ராணா. அதை பார்த்த ரசிகர்களோ ராணாவையும் ரஜினியையும் சேர்த்து பார்க்கும் ஆசையில் படப்பிடிப்பு நடந்த இடத்திற்கு விரைந்தாங்க. ஆனால் அங்கே சென்ற பிறகு ரஜினி இல்லை, வெறும் ராணா மட்டும்தான் ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பார்த்துட்டு ஏமாற்றம் அடைந்தாங்க ரஜினி. இதற்கிடையே லால் சலாம் படத்தோடைய 21 நாட்கள் ஃபுட்டேஜ் அடங்கிய ஆர்டிஸ்ட் மாயமாகிவிட்டதை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரிவித்தாங்க. அது எப்படி தலைவரோட ஆர்டிஸ்ட் மாயமாகும்? உங்கள் மகளுக்கே இப்படி நடந்தா மற்றவர்களின் நிலை என்ன சொல்லவா வேண்டும் என ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. மேலும் டிஜே ஞானவேல் இயக்கிட்டு வரும் ரஜினி நடிப்பில் வெளியாக போகிற வேட்டையன் படத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.